சக்சஸ் ஸ்டடி ரூம்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாப் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஜாப் அனாலிசிஸ் அப்படிங்கும் போது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ். ஒரு ஜாப்ல போய் நம்ம வந்து பிளேஸ் ஆக போறோம் அப்படின்னா அந்த ஜாப் பத்தின நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும், குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கணும், நம்மளுக்கு அதை பத்தின டெக்னாலஜி தெரியணும், நம்மளுக்கு வந்துட்டு அதுல என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் வந்து இன்டெப்த் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். அந்த ஜாபுக்கு வந்துட்டு நம்ம எபிலிட்டியான பர்சனா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜாப்ல போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட டியூட்டிஸை வந்துட்டு கரெக்டா பார்க்கணும். நம்மளுக்குன்னு கொடுத்திருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு நம்ம கரெக்டா வந்துட்டு ரோல் பிளே பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டைமை வந்துட்டு கீப் அப் பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்திருப்பாங்க, நம்மளுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, நம்மளுக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க. இவருக்கு வந்துட்டு இந்த ஜாப் கொடுக்கணும், இவருக்கு வந்துட்டு இந்த நேச்சர் ஆஃப் ஜாப் தான், இவரு கரெக்டா இந்த பர்சனுக்கு வந்துட்டு இந்த ஜாப் கொடுத்தோம்னா வந்துட்டு அவங்க அவங்க எக்ஸ்பர்ட்டா வந்துட்டு அந்த ஜாப்ல இருப்பாங்க அப்படிங்கறத என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். சோ அப்ப இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஜாப் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஜாப் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் டீம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனையும் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு எபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத எக்ஸாமின் பண்ணி கரெக்டான பர்சனை கரெக்டான பிளேஸ்ல போய் வந்துட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஜாபுக்கு உரிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா, குவாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜாபுக்குள்ள வந்துட்டு அந்த பர்சனை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் அனாலிசிஸ்ல வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாப் டியூட்டிஸ் அண்ட் டாஸ்க் அப்படிங்கிறாங்க. ஜாப் டியூட்டிஸ் அண்ட் டாஸ்க் அப்படின்னு டியூட்டிஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலையை நம்ம கரெக்டா பாக்குறது தான் வந்துட்டு ஜாப் டியூட்டிஸ் அப்படிங்கிறோம். இந்த ஜாப் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன கரண்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை நம்ம பார்க்கணும். ப்ரீவியஸா நம்மளுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதுல வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு டியூட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன டியூட்டிஸை வந்துட்டு இனிமே நீங்க இதை கேரிட் ஓவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு டாஸ்க் அப்படிங்கிறோம். அந்த டாஸ்க் என்ன பண்ணும், நம்மளுக்கான எல்லையை வந்துட்டு இது பண்ணும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குறிக்கோளை வந்துட்டு என்ன பண்ணும், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அது பேர் என்னன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா டாஸ்க். அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த டாஸ்கை என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா வந்துட்டு நம்ம அந்த டாஸ்கோட ரோல்ல தான் நம்ம போறோமா இல்ல டீவியேட் ஆகி நம்ம வேற பாதையில போறோமா அப்படிங்கறத கரெக்டா அனலைஸ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜாப். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜாப் அப்படிங்கும் போது அதுக்கு அந்த ஜாபுக்கு நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருக்கோமா, கரெக்டா இருக்கோமா அப்படிங்கறது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது. இப்ப எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அதை பண்ண சொல்றாங்க அப்படிங்கும் போது நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுல இருந்து ஸ்கிப் பண்ணி என்னோட வேற வேலையை நான் பார்க்க மாட்டேன். எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு, என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு வேலையை, அந்த வேலையை நான் முடிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஸ்கில் எபிலிட்டி. நாலேஜ் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட குவாலிஃபிகேஷன், நம்ம வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு நாலேஜை கெயின் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம சிஸ்டமேட்டிக்கா நாலேஜான பர்சனா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நம்மளோட நாலேஜ் அதிகமா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில். ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறோம், திறன் அப்படிங்கிறாங்க தமிழ்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எபிலிட்டி. என்னால இது கண்டிப்பா முடியும், நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த விஷயத்த செஞ்சு காமிப்பேன் அப்படிங்கறதான் அந்த எபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இது எப்படி இந்த ஷார்ட் ஃபார்மா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா KSAS அப்படிங்கிறாங்க, காஷ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தெரியும் டூல்ஸ் அப்படின்னாலே என்னது, ஏதோ ஒரு கால்குலேஷன் டூல்ஸை வந்துட்டு அதுல இன்வால்வ் பண்ண போறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம். ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை வந்துட்டு நம்ம படிக்கிறதுல வந்துட்டு ஏதோ ஒண்ணு இன்டெப்த் ஆயிருக்கும். நம்ம பார்க்க போற ஜாப்ல வந்துட்டு நம்ம டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு கரெக்டான ஆளா இருக்கணும். டூல்ஸை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி டீல் பண்ணிடணும். ஹார்ட்வேரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் எப்படி வந்துட்டு டீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒர்க் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஆல்ரெடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அவங்க இத்தனை மணிக்கு வந்துட்டு இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்,
அவங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து வந்துட்டு ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து வந்துட்டு கரெக்டா ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வந்துட்டு நடந்துக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஒர்க் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது நம்ம சக்சஸ்ஃபுல்லா தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, இல்ல டீவியேட் ஆகுறோமா? அப்படி டீவியேட் ஆனோம் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியுமா, இல்ல வந்து வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஜாபுக்கு நம்ம சூட்டபிளான இல்லையா அப்படிங்கறத வந்து வந்துட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்றாங்க. அந்த ஃப்ரேம் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் அனாலிசிஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜேபி அப்படிங்கிறாங்க. ஜேபி அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது வந்து வந்துட்டு ஜேஎஸ் அப்படிங்கிறாங்க. ஜேஎஸ்னா ஒண்ணும் கிடையாது, ஜாப் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறோம். இப்ப ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க், அந்த ஒர்க்ல நம்மளுக்கான டியூட்டிஸ் என்ன, நம்ம பேர் ஒரு அக்கௌண்டன்ட்டா நான் போய் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னா என்னோட ரோல் என்ன, அந்த ரோலுக்கு நான் வந்து வந்துட்டு கரெக்டான ஆளா இருக்கேனா, ரைட்டான பர்சனா இருக்கேனா, எனக்கு வந்து வந்துட்டு என்ன உங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நான் அப்ப என்ன சொல்லுவேன், என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜாபை தான் நான் சொல்லுவேன். ஐ எம் அக்கௌண்டன்ட் இன் பர்டிகுலர் கம்பெனி அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷன் நீங்க வந்து வந்துட்டு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்மள ஃபர்ஸ்ட். நம்ம வந்து வந்துட்டு நான் பிகாம் படிக்கிறேன், எம்காம் படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கான ஸ்பெஷலைசேஷன் அதுல ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ல நான் என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கேன். நான் எம்பிஏ படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் எடுத்தேன். நான் அதுவே எம்ஃபில் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எடுத்தேன். இதுவே வந்து வந்துட்டு நான் குரூப்பா வந்து வந்துட்டு எங்க காலேஜ்ல வந்து வந்துட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்வோம் குரூப்பா 6 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 கம்பெனியோட கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஃபினான்ஷியல்ல பண்ணேன். ஸோ அப்ப இது மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்பெஷலைசேஷனை பொறுத்துதான் நம்ம அந்த ஜாபை வந்து வந்துட்டு சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நான் படிச்சதுல வந்து வந்துட்டு வேரியஸ் ஆன ஸ்பெஷலைசேஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் படிச்சேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் சொன்னேன், அதுக்கு முன்னாடி வந்து வந்துட்டு ஃபினான்ஸ் சொன்னேன். என்னோட பிஹெச்டி டாபிக்ல வந்து வந்துட்டு நான் மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப எனக்குன்னு நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அப்ப நான் எந்த ஜாபுக்கு போனா என்னோட ஸ்பெஷலைசேஷன் அங்க எப்படி என்னோட ரோலை நான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால ஸ்பெஷலைசேஷன் இந்த ஸ்பெஷலைசேஷன்ல தான் நம்ம ஜாபுக்கு போகணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்ப எல்லாருக்குமே வந்து வந்துட்டு ஜாப் அனாலிசிஸ் பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.